சுகப்பிரசவம் எப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதை கேட்டு பார்த்து கண் கலங்கியதுண்டா? இதை கேளுங்கள், மனது கலங்கும். முதலில் வலப்பக்க இடுப்பில் சுரீரென்ற குத்தல், பின்னர் இடைவெளி விட்டு மீண்டும், இடைவெளி விட்டு மீண்டும், இப்படியே தொடர்ந்து நடுவயிறு வலி ஆரம்பிக்கும்போது குழந்தை தான் பிறக்கப் போகும் நேரத்தை முடிவு செய்துவிட்டது என்று அர்த்தம். புதிய உலகை காண வேண்டும் என்று குழந்தைகள் முடிவு செய்தபின் அதற்கு முசலில் இதுவரை வாழ்ந்து வரும் கருவறை, உலகில் தனக்கான வாழ்வாதாரத்தை அளிக்கும் பனிக்குடத்தை அது உடைக்கும். அங்குதான் குழந்தை சுவாசிக்கும், நீந்திக் கொண்டிருக்கும். அதை உடைத்தபின் புதிய வாழ்வாதாரத்திற்கான வழி நோக்கி முன்னெடுக்கும்போது பிரசவ வலி உச்சத்தில் இருக்கும். முழு பனிக்குட நீரும் வெளியேறும் முன் மருத்துவமனை சென்றுவிட வேண்டும். மொத்த வயிறும் வலிக்கும், சீராக சுவாசிக்க முடியாது. அதிக பதட்டம். இந்த நேரத்தில் பெண் வேண்டுவதெல்லாம் கணவனின் கரத்தை இறுகப் பற்றுதல்தான். அந்த நேரத்தில் வேறு யாரையும் தேடாது, புருஷன் 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 மட்டும்தான். முதலில இனிமா கொடுத்து வயிற்றை சுத்தம் செய்வார்கள். ஏற்கனவே வயிறு வலி, இதுல இது வேற. இப்ப கால் இரண்டையும் விரித்து வைத்துக் கொள்ளச் செய்வார்கள். அப்போது வலி முதுகுத்தண்டை தாக்க ஆரம்பித்திருக்கும். எப்படியென்றால் கத்தியை எடுத்து முதுகுதண்டின் டிஸ்களுக்கு இடையில் சொருகினால் எப்படி இருக்குமோ அப்படியான வலி. ஒரு நர்ஸ் நெஞ்சு மேல் ஏறி வைத்த பார்க்க உட்கார்ந்து தன்னோட 2 கால்முட்டுகளால் மேல் வயிற்றின் 2 பக்கங்களில் இருந்தும் அழுத்தம் கொடுக்கும். கைகளால் மேல் வயிற்றை கீழாகத் தள்ளும். டாக்டர் முக்கு முக்குன்னு சொல்வார்கள். சீச்சேரியனில் மட்டும்தான் மயக்க மருந்து கொடுத்து பிரசவம் நடக்கும். அது சீச்சேரியன் கத்திய வச்சி அறுப்பாங்க. அப்புறம் தையல் எல்லாம் போட வேண்டுமே, அதனால் என்கின்றீர்களா? நிற்க சுகபிரசவத்திலும் தையல் போட வேண்டும். அது வயிற்றில் கிடையாது. பிறப்புறுப்பு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் விரிவடையாத சூழல் இருக்கும்போது. கத்தரிப்பான் போன்ற தோற்றத்தில் தேங்காய் உரிக்கும் உபகரணம் பார்த்து இருக்கிறீர்களா? தேங்காயில் அதன் கூர்மையான முனை கொண்டு ஒரு குத்து குத்தி 2ஆக பிளக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு உபகரணம் கொண்டு பிறப்புறப்பில் செலுத்தி அதன் கைப்பிடியை விரித்து ஒரு திருக்கு. அங்கேயே கண்ணுரெண்டும் சொருகிடும். செத்தே போயிடுவோம்னு தான் தோணும். ஆனா குழந்தையாட தலை வெளியில தெரியுது. புஷ் புஷ் புஷ்ன்னு சொல்ல, டாக்டர் முடியல டாக்டர் என்பாள். ஏமா, உனக்கு வலிக்கிற மாதிரிதான் உன் குழந்தைக்கும் வலிக்கும். அதோட வலிய குறைக்கணும்னா நீ சீக்கிரம் முக்கி பிள்ளைய பெத்துக்கணும். அப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்போ வரும் ஒரு வெறி பாருங்க. நரம்புகள் முறுக்கி உடம்பின் ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி ஓரிடத்தில் குவித்து 30 நொடி அளவில் நீண்ட முக்குதல் முக்கி பிறப்புறுப்பை கிழித்துக்கொண்டு குழந்தை வந்து விழும். என்ன குழந்தை என்று சொல்லிய பின் குழந்தையை குளிப்பாட்டக் கொண்டு போயிடுவாங்க. ஹப்படா என்று நிம்மதியில் கொஞ்சம் ஆசுவாசம் அடையும்போது கிழிந்த பிறப்புறுப்பை டாக்டர் தைக்க ஆரம்பித்து இருப்பார். எதுவரை உறுப்பு கிழிந்து இருக்கும் தெரியுமா? மலத்துவாரத்தின் மேற்பகுதி வரை. இந்த டாக்டர் அப்பையும் மயக்க ஊசி போட மாட்டார். அதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை. அப்புறம் பெட் எல்லாம் மாத்தி புதுசா வாட்ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. ஆக்சுவலி தூக்கிட்டு போய் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அந்த பச்சை குழந்தைக்கு கண்ணும் முழிச்சு இருக்காது. பாலும் எப்படி உறிஞ்சி குடிக்கணும்னு தெரியாது. ஆனா பசியில அழும் பார்க்கவே பாவமா இருக்கும். பாலை கொஞ்சம் பீச்சி அதோட வாயில விட்டுட்டு காதை தடவி கொடுத்தா உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிடும். இன்று வரைக்கும் தீராத ஆச்சரியமாக இருக்கிறது. அது எப்படி காதை தடவினா உறிஞ்சு குடிக்கத் தோணுதுன்னு. எது எப்படியோ என்னிலுருந்து பிறந்த என் உயிர் இன்னொரு நான் எனக்கான பசியை என்னிடமே தீர்த்துக் கொள்வது போல இருக்கும். அந்த குழந்தையின் பால் குடித்தல். அதுவரை உடல் அனுபவித்த கஷ்டங்களுக்கு மனதின் பாரம் குறையும். படிக்கும்போதே மனது கண்ணீரில் நனைகிறதா? அப்படியானால் இதை தாங்கும் பெண் உண்மையில் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஜீவன் என்றால் அது தாய்தான். அவளை கடைசி வரை ஒரு குழந்தையாக பார்த்துக் கொள்வது ஒவ்வொருவர் கடமை.